தொகுதிகள் ஆக்கியதால் மக்கள் அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால்தான் திமுக வேட்பாளர்கள் தோல்வியை தழுவினார்கள் என்று கூறப்படுகிறது. இதன் காரணமாகத்தான் அடுத்தடுத்த தேர்தல்களில் திமுக போட்டியிடாமல் கூட்டணி கட்சிகளுக்கு வானூர் தொகுதியை விட்டுக் கொடுத்ததாகவும் கூறப்படுகிறது. ஆனால் தற்பொழுதைய நிலவரப்படி வானூர் தொகுதியில் திமுகவின் செல்வாக்கு உயர்ந்துள்ளது. மக்கள் திமுக ஆட்சியில் செயல்படுத்தப்படும் திட்டங்கள், நலத்திட்டங்களை நேரடியாக பெற்று பலனடைந்து வருவதால் திமுக மீது நல்ல அபிமானத்தில் உள்ளனர். இதன் காரணமாக 2026 சட்டமன்ற தேர்தலிலும் திமுகவே வெற்றி பெறும் என்று பல்வேறு கருத்து கணிப்புகள் கூறுகின்றன. வானூர் தொகுதியில் திமுக வெற்றி பெற பல்வேறு காரணங்கள் உள்ளதாக கூறப்படுகிறது. அதில் ஒரு சில திமுக அரசின் மக்கள் நலன் சார்ந்த ஏழை எளியோர் ஏற்றம் பெற கொண்டு வந்துள்ள திட்டங்கள், நலத்திட்டங்கள். முன்பெல்லாம் வானூர் தொகுதியில் 2 ஒன்றியம் 1 நகரம் என்று இருந்ததை பிரித்து தற்பொழுது